So hey guys, welcome back to another video. ஸோ இதோட இதை இதோட நான் 4வது தடவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு தடவையும் நான் என்ன சொல்ல வரணுன்றது ஐம் மிஸ்ஸிங் மை ரிதம். ஸோ திஸ் வில் பி மை லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ அப்லோட் ஆகிடும் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு நீங்கள் பார்த்துருவீங்க இது எல்லாத்தையும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ரேண்ட். ஓகேவா? லூசிங் ஸ்டிக்கில் நீங்கள் எப்படி ப்ரோ உங்களோட ட்ரேட்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அவருக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? சி, லூசிங் ஸ்டிக்ன்றது எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே வரும். இஃப் சம்மன் சேஸ் தட் தே டோன்ட் ஹாவ் அ லூசிங் ஸ்டிக், தே ஆர் நாட் ரியலி ட்ரேடிங். ஆர்எல்ஸ் அவங்க மந்த்லி ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் தான் எடுக்கிற கேட்டகரியாகவே இருப்பாங்க. லூசிங் ஸ்டிக்குன்றது டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வரதுன்றது காமன். ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் இன் லைஃப், அவ்வளோதான். அதுவும் கடந்து போகும். ஸோ அப்போ அந்த லூசிங் ஸ்டிக்குன்றப்ப என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் இப்படி போயிட்டுருக்கும் உன்னோட எக்விட்டிக்கு, இப்படி பொறுமையாக படிக்கட்டாக போயிட்டுருக்கும். அப்படியே ஒரு கட்டத்தில் இப்படி ராக்கெட் அடிக்கும். அகெயின் இது வரது ஜஸ்ட்டு ஒரு லோவர் லோ தான். ஓகேவா? இது வெறும் ரீட்ரேஸ்மெண்ட்டு தான். இதுதான் உன் வாழ்க்கைன்னு கிடையாது. திஸ் இஸ் அ ஃபக்கிங் ரீட்ரேஸ்மெண்ட். ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட டஃப் டைம்ஸில் என்னை புஷ் பண்ணி என்னை அடுத்த ட்ரேட் எடுக்க வைக்கிற ஒரே வார்த்தை இதுதான். இன் ஆர்டர் டு கோ ஹையர் யூ நீட் டு கம் லோவர். இன் ஆர்டர் டு கோ லோவர் யூ நீட் டு கம் ஹையர். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எக்காந்து கொண்டு மறக்காது. என்னை இவ்வளோ நாள் இந்த கேமில் இவ்வளோ 2 வருஷமாக உட்கார வச்சது இந்த ஒரு வார்த்தை தான். அதை ரீசன் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இன் ஆர்டர் டு கோ ஹையர் யூ நீட் டு கம் லோவர். ரீபேலன்ஸ் பண்ணிட்டு தான் அகெயின் ஹையர் ஹை போகும். இப்படியே போயிட்டுருக்காது மார்க்கெட். இட் நீட்ஸ் டு கம் லோவர். ஒய்? இன் ஆர்டர் டு கோ ஹையர். இதுதான் வாழ்க்கையோட க்ரைட்டீரியா. அதே மாதிரி நீ ஒரு வின்னிங் ஸ்டிக்லேயே உன்னால் இருக்க முடியாது. அட் சம் பாயிண்ட் யூ வில் ஃபேஸ் அ லூசிங் ஸ்டிக். அது இப்படி வர ஆரம்பிக்கும். அது இப்படி தான் இருக்கணும். இங்கே நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இப்படி ஏற்றிட்டு அப்படியே மேலே ஒரு டோட்டல் சூப் அடிக்கும் எக்விட்டி. அவள் தான் டெட் ட்ராப்பு, அக்கௌண்ட் ப்ளூ. இதுக்கு பேர் எக்விட்டி கவ் கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருக்கும். எனக்குமே அப்படி இருக்குது. ஐ ஸ்டில் லூஸ் மணி இன் திஸ் மார்க்கெட் சம்டைம்ஸ். முன்னந்ததை விட இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக லூஸ் பண்ணுறேன். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே நான் அதை விட ROI ரிட்டன் கொஞ்சம் டபுள் மடங்கு எடுத்துடுறேன். ஸோ அதனால் எனக்கு அங்கே மேனேஜ் பண்ண முடியுது. ஓகேவா? எனக்கு அதனால் இந்த கேமில் என்னால் சர்வை பண்ண முடியுது. இப்போ நான் பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா? நோ, ஐ எம் நாட் ஈவன் ஃபக்கிங் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகேவா? ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். நானுமே இன்னும் உங்களை மாதிரி ஒரு கற்றுக்குட்டி தான். அவ்வளோதான். இந்த மார்க்கெட்டில் நான் இப்போ ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரான்னு காட்டினா நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரே கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு கற்றுக்குட்டி தான் இந்த மார்க்கெட்டில். நானுமே தப்பு பண்ணி தான் கற்றுப்பேன். பட் ஆனால் ஓவர் த ஸ்பேன் ஆஃப் 2 years ஐ கேம் டு அ கன்க்ளூஷன். த மோர் யூ ஃபக் அரவுண்ட் த மோர் யூ ஃபைண்ட் அவுட். நெருப்புடா, அதில் கை வைக்காதடா, சுடுடானா போய்ட்டு நம்ம அதே நீ என்ன சொல்கிறது, நான் வச்சு பார்க்குறேன், அப்போ தான் எனக்கு தெரியும், நம்ம வச்சு பார்ப்போம். அதே மாதிரி தான் செட்டப்பே இல்லைடா, ட்ரேட் ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்டால் எனக்கு எடுக்கணும்னு தோணுது ப்ரோ, நான் போய் எடுக்கிறேன்னு எடுத்தால் அதுக்கான பின்விளைவுகள் வரதான் செய்யும். ஓகேவா? இங்கே நம்ம டோப்பமைனை வச்சு தான் எல்லாமே ரன் ஆகுது. உனக்கு அந்த ஒரு டோப்பமைன் ஹிட்டு கிடச்சிச்சுன்னு உன் மூளை அதை தான் தேடிகிட்டே இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பான் அடிக்ஷன். இப்போ ஒரு பான் பார்க்கும்போது அது அந்த டோப்பமைன் ஹிட்டு கொடுக்குது பேர், ஆர்காசம் ஆகிறப்ப. அது அவ்வளோதான். அது முடிச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் பான் பார்க்க போறியா? கிடையாது. 5 நிமிஷம் வீடியோ ஓட விட்டுனா அதில் 2 நிமிஷம் டப்புன்னு முடிச்சுட்டு நீ போய் அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த 5 நிமிஷம் வீடியோ கூட நீ ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம். அதே மாதிரி தான் ட்ரேடிங்குமே. செட்டப் இல்லைனா நீ ஏன் போய் எடுக்கிற? ஜஸ்ட் பிகாஸ் ஒரு 2 கேண்டில் இப்படி ஆஹா நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்றதுக்காக நீங்கள் போய் என்ட்ரி போடுவேன். என்ன தெரியுமா ஆகும்? ஒன்றுமே ஆகாது. நீங்கள் போய்ட்டு இப்படி என்ட்ரி போட்டு ஸ்டாப்பிங் வைப்பேன். ஐயோ அந்த மூவ் போயிடும் அப்படின்னு. த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் இப்படி தூக்கி ஏற்றுவோம். அப்போ இது உனக்கு தேவையில்லாத ட்ரேடு தானே. எதுக்கு ப்ரைஸை துரத்துக்கிட்டு வந்தால் எடு, இல்லையா சைலண்ட்டாக போயிட்டு உட்காந்துரு, அவ்வளோதான்.
இங்கே எல்லாரும் ஆசைப்படுறது நான் டெய்லி ட்ரேட் பண்ணணும், நான் டெய்லி ட்ரேட் பண்ணணும், நான் டெய்லி ட்ரேட் பண்ணணும். இங்கே தான் நீங்கள் பேசிக் மேத்தமெட்டிக்ஸே மறந்து போயிடுறீங்க. ஓகேவா? யூ டோன்ட் நீட் 100% வின் ரேட், யூ டோன்ட் நீட் டு ட்ரேட் எவ்ரி டே. யூ கேன் ட்ரேட் வித் 50% வின் ரேட் அண்ட் ஆவரேஜ் 2RR. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன். இங்கே நிறைய பேருக்கு அதை எப்படி போடணுன்னு கூட தெரில. நான் எல்லாமே நானே பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் அதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் இதில். ஓகேவா? ஜஸ்ட் ஃபெட்டப். இதை நான் இப்போ ஃபெட்டப்னா என்ன ப்ரோ, அவ்வளோ நெக்கில் ஆயிடுச்சா ப்ரோ? உங்களுக்கு அப்படி கிடையாது. இதை நான் சொல்கிறதுனால உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. ஓகேவா? அன்லஸ் அன்டில் நீங்களாக அது எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்கள் தான் கற்றுக்கணும். ஒருத்தர் சொன்னால் எனக்கு புரிஞ்சிடும், ஒருத்தர் சொன்னால் மகேஷ் ப்ரோ சொல்லிட்டாருப்பா, இவர் சொன்னால் நம்ம வேத வாக்கு நம்ம போய் ஃபாலோ பண்ண போகிறோம். நீ மயிரை கூட பண்ண மாட்டேன், நானே அடுத்தவங்க சொன்னால் பண்ண மாட்டேன். அப்போ நான் சொல்கிறது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க? முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஈஸியான வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2RR 10 ட்ரேட் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஒரு ட்ரேடுக்கும் ஒரு %. அப்போ 1% ரிஸ்க் வைக்கிறேன், 2% டிபி. ஓகேவா? ஸோ 2 + 2. அடுத்தது 5 ட்ரேட் வின் ஆயிடுச்சா? இப்போ அடுத்த 5 ட்ரேட் லாஸ். 1 + 1. ஸோ அப்போ உனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 10%. லாஸ் எவ்வளோ? 5%. அப்போ ஓவராலாக நீ நெட் 5% ப்ராஃபிட்டில் தான் இருப்ப. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதே மாதிரி இஃப் யூ ஹாவ் அ 30% வின் ரேட் அண்ட் அன் ஆவரேஜ் 3RR. இப்போ போடு. ஃபர்ஸ்ட் ட்ரேடு 3RR, செகண்ட் ட்ரேடு 3RR, தேர்ட் ட்ரேடு 3RR. ஓகே, இப்போ நீ 7 ட்ரேட் லாஸ் பண்ணுற. 1 + 1+. ஸோ இப்போ நீ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்க? 9% ப்ராஃபிட் பண்ணியிருக்க, 7% லாஸ் பண்ணியிருக்க. அப்பயுமே நீ ஆவரேஜ் நெட் பாசிட்டிவ் 2%ல் தான் இருக்கிற. உனக்கு புரியுதா? பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். யூ டோன்ட் நீட் அ ஃபக்கிங் 100% வின் ரேட் ஆர் ஐன்ஸ்டைன்ஸ் பிரெயின். உனக்கு அதை ஐன்ஸ்டைனோட மூளைலாம் வேணும்னு அவசியமே கிடையாது. வீக்லி 2 ட்ரேட்ஸ்ன்னு பிளான் வச்சுக்கோ. ஏன் அது ஏன் உங்களால் பண்ண முடியல? ஜஸ்ட் பிகாஸ் அடுத்தவன் டெய்லி ட்ரேட் எடுக்கிறான், ஐயோ அடுத்தவன் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறான். யூ டோன்ட் கம்பேர் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வித் சம்ஒன்ஸ் 10th ஸ்டெப்டா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கே அது ரொம்ப டைம் ஆச்சு. ஐ யூஸ் டு பி சேம். லைக் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நான் இருக்கேன். இப்பயுமே அப்படி தான் இருக்கேன். பட் அந்த கட்டத்தெல்லாம் நான் தாண்டிட்டேன். எப்பயாவது தான் போய் கம்பேரிசன் வரும். முன்ன மாதிரிலாம் எப்பயுமேலாம் வராது. அப்போ அப்படி இருக்கும்போது யூ காண்ட் கம்பேர் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வித் சம்ஒன்ஸ் 10th ஸ்டெப்பில். அவன் எவ்வளோ வருஷம் இருக்கிறான் இந்த கேமில், அவன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான், அவன் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கான், அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. இங்கே உங்களுக்கு எல்லாமே காட்டுற பிம்பம் வந்து ப்ராஃபிட் மட்டும் தான் இங்கே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? யாருமே இங்கே லாஸை காட்ட மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ன்றது யாருக்குமே பிடிக்காது. அதுதான் பேசிக் சைக்காலஜியோட மூளை. உன் மூளைக்கு வந்து அந்த ரெட்டு கலரை பார்த்தா பிடிக்காது. பச்சை 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 அவ்வளோதான். அதுதான் பிடிக்கும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணுவீங்க. ஓ இவன் பெரிய ட்ரேடர் போல் அப்படின்னு. லாஸை போட்டால் இவன் என்னடா லாஸாக பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு ட்ரேடே பண்ண தெரியாது. அவனோட வின்னிங் ஸ்டிக் அப்போ நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்க. அந்த சமயத்தில் அதை நீங்கள் பார்த்துட கூட மாட்டீங்க. அவன் வின்னிங் ஸ்டிக் அப்போ அவன் எவ்வளோ மேக் பண்ணியிருப்பான்னு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வின்னிங் ஸ்டிக்கில் அவன் $10,000 எடுக்கிறான் பே அவுட்டா. அவனோட லூசிங் ஸ்டிக்கில் அவன் வெறும் 2,000 3,000 தான் லாஸ் பண்ணுறான்னா இஸ் அ ஃபக்கிங் லெஜெண்ட். $10,000 ப்ராஃபிட் எங்கே இருக்குது, $3,000 லாஸ் எங்கே இருக்குது? அப்போ அவன் நெட் ப்ராஃபிட்டிவ் 7,000 இருக்கான். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் அவனை ஒரு 5 நாள் பார்த்துருப்பீங்க. 5 நாள் அவன் எடுக்கிற ட்ரேட் லாஸ் ஆகிருக்கும். இவன் டம்மிப்பா, இவனை ஃபாலோ பண்ணுறதே வேஸ்ட்டு, நீங்கள் போயிடுவீங்க. பட் யூ ஹேவன்ட் சீன் இஸ் ப்ரைம். அவனோட பீக் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கான்றதை நீங்கள் யாருமே பார்க்கல. இங்கே எல்லாருக்கும் புரிஞ்சிக்கிறதே என்னன்னா, நான் எடுக்கிற ட்ரேட் எதுவுமே லாஸ் ஆகக்கூடாது. அப்படி ஒரு மெத்தடே கிடையாது. அப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னா அப்போ அவன்லாம் வந்து மாதத்துக்கு 1 ட்ரேட் 2 ட்ரேட் எடுக்கிற ஆளாக இருப்பான். ஓகேவா? இங்கே இப்படி ஒரு கர்வ் ஏறுதுன்னா அது லைட்டாக ஒரு இடத்துல கிராக் வரும். அகைன் இப்படி ஏறணும், அகைன் இப்படி கிராக்கு, அகைன் இப்படி ஏறணும். கொஞ்ச நாள் அப்படியே பிரேக் இவனில் ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் வச்சுட்டு ஒரு ட்ரேட் இப்படி பிச்சுக்கிட்டு பறக்கும். அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும் உன்னோட கர்வ். அப்படியே இப்படியே இருக்காது. அதுக்கு பேர் கர்வே கிடையாது. அப்படி எடுத்தாலும் நீ ஒரே ட்ரேடில் ஓவர் ரிஸ்க் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபுல் போட்டு அடிச்சிருப்ப. அப்போ தான் அந்த மொத்த 8% இப்படி ஏறும் எக்விட்டி கர்வ். ஒரு ஆவரேஜ் ட்ரேடரோட எக்விட்டி கர்வ் எப்படி இருக்குன்னா, இப்படி இருந்துட்டு கொஞ்ச நாள் இப்படி ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்கும். மறுபடியும் அகைன் எக்ஸ்பேன்ஷன், அகைன் ஒரு ரேஞ்சு, அகைன் ஒரு எக்ஸ்பேன்ஷன், அகைன் ஒரு குட்டி ட்ராப்பு, அகைன் ஒரு பெரிய பம்பாக இருக்கும். ஒரு கிளாசிக் MMX மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் முதல்ல ஒரு ஆவரேஜ் ட்ரேடரோட எக்விட்டி கர்வ். இந்த 30% வின் ரேட்டுன்றது கூட எப்படி இருக்குன்னா, இப்படி போயிட்டு இப்படி ஒரு லாஸு,
அகெயின் கொஞ்சம் ப்ராஃபிட், அகெயின் கொஞ்சம் லாஸ், அகெயின் கொஞ்சம் ப்ராஃபிட், அகெயின் கொஞ்சம் லாஸ், அப்படியே இப்படியே நின்றுருப்பான். அப்போ அவன் ஸ்டார்ட் பண்ண இடம் இது, அவன் அன்றைக்கி முடிக்கிற இடம் இதுவாக இருக்கும். ஆக மொத்தம் அவன் 2% அப்பில் தான் இருக்கான். அந்த 30% வின் ரேட் வச்சுருக்கவங்க கூட. இங்கே நீ முதல்ல மெயினாக நீ என்ன ப்ரோ, நான் அப்போ என்ன தான் ப்ரோ ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மார்க்கெட்டில் அப்படின்னா, முதல்ல உனக்கான மாடலை கண்டுபிடி. உன் மாடலை கண்டுபிடிச்சிட்டு அது வாரத்துக்கு எத்தனை தடவை வருது, வீக்லி எனக்கு எவ்வளோ ட்ரேட்ஸ் வருது என் மாடலில், அதை கண்டுபிடி. அதுவும் எவ்வளோ ஆவரேஜாக ஆர்ஆர் எனக்கு வருது, அது மட்டும்தான் உன் வேலை. வேறு எதுவுமே இங்கே உன் வேலையே கிடையாது. ஓகேவா? முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோ. இதை புரிஞ்சுக்கிட்டால் உனக்கு ட்ரேடே தேவையில்லை, லிட்ரலி சொல்லப்போனால். இப்போ நான் அதே எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வாரம் யூரோவில் காட்டுறேன். ஓகேவா? நான் நேற்று அடித்தது கேம்பிள். ஓகேவா? அதை பற்றி யாரும் கேட்காதீங்க. நான் இப்போ என்ன ப்ரோ உங்களுக்கு நேற்று பயங்கரமான செட்டப் இருந்தது, அது பச்சை கேம்பிள் நான் சொல்லிட்டு தான் வச்சேன். நான் ஈக்குவலை வச்சுட்டு ஷார்ட் அடிக்க மாட்டேன். ஸோ எனக்கான ஃபேவரட் செட்டப் என் பயாஸு இந்த நாளைக்கு பையி. நான் ஒன்றுமே பண்ணல, வரேன். எனக்கான கீ லெவல் என்ன, பயாஸை சப்போர்ட் பண்ணுறது, பயாஸு பையி. ஸோ பயாஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கீ லெவல்ஸ், மேலே டார்கெட் இங்கே. பயாஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு எஃப்யூஜி இருக்குது, இங்கே ஒரு எஃப்யூஜி இருக்குது. ஸோ எனக்கான மாடல் ரெடி ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் என்னோட 5-6 ஸ்டெப் ப்ரோட்டோகால் என்ன, பயாஸ் கண்டுபிடிச்சி வச்சு பயாஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எஃப்யூஜி. 4 ஹவரில் எஃப்யூஜிஸ் கிடையாது. ஸோ ஐ ப்ரிஃபர்ட் 1 hour எஃப்யூஜி. 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் நோ எஃப்யூஜி ஹியர். ஸோ ஐ ப்ரிஃபர்ட் 1 hour எஃப்யூஜி. ஓகே, கிடச்சிச்சு. அடுத்து எஸ்எம்டி யூரோ ஜிபிபி போயிட்டு ப்ரீவியஸ் வீக் லோவை தூக்கிட்டான். யூரோ தூக்கலை, அகைன் மேஜர் எஸ்எம்டி. வேறு என்ன மைனர் எஸ்எம்டி, ப்ரீவியஸ் டே மண்டேயோட லோவை ஜியூ தூக்கிட்டான், யூரோ தூக்கலை, அகைன் டூ ஸ்டேஜ் எஸ்எம்டி. அடுத்தது நான் ட்ரேட் பண்ணுறது 3 கேண்டில் 369 9 AM ட்ரேட் ஆயிருக்கானா, கரெக்டாக 9 AM ஓப்பன். இப்போ நான் 15 மினிட் போவேன். என்னோட செக்ஸியான செட்டப் 15 மினிட்டில் டேர்ட்டில் சூப். அடுத்த டேர்ட்டில் சூப் வேணும். லிக்விடிட்டி இருக்குது, லிக்விடிட்டி கீழே பாடி க்ளோஸ், ஒரே ஒரு டேர்ட்டில் சூப். சி அந்த 9 AM திக்கான கேண்டில் ஸ்லாமன் என்ட்ரி அட் த ஐஎஃப்இஜி, ஸ்டாப் லாஸ் இங்கே. நான் அந்த ஐஎஃப்இஜியில் என்ட்ரு ஆகல. ஐ என்டர்ட் அட் த நெக்ஸ்ட் கேண்டில் அண்ட் ஐ கெப் மை ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ. ஏன்னா இந்த லோக்கு மறுபடியும் வரக்கூடாது, பிகாஸ் எக்ஸ்பென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ டார்கெட்டட் தி சைஸ். ஒரே ட்ரேடு தான், 1% ரிஸ்க்கு, 3.5% ரிவார்டு. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். யூ டோன்ட் ஃபக்கிங் நீட் எவ்ரி ட்ரேட். ஓகேவா? யூ டோன்ட் நீட் எவ்ரி ட்ரேட். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வாரம் ஃபுல்லாலாம் எனக்கு ட்ரேடே வராமலாம் இருந்திருக்கு. நான் ஜாலியாக வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். ஜஸ்ட் பிகாஸ் தெர் இஸ் ரன்னிங் மார்க்கெட், யூ டோன்ட் நீட் டு கோ அண்ட் ப்ரெஸ் பட்டன்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கோடா. அது நான் சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது, நீயா பட்டு திருந்தினாதான் புரியும். நேற்று நிறைய பேர் இங்கே லாங் வச்சுருந்தாங்க. எங்கே போச்சு அந்த லாங்கெலாம்? எங்கே போச்சு? இங்கே எவ்வளோ பேர் லாங் வச்சாங்களே, இது எஸ்எம்டியாக கன்சிடர் பண்ணி. யாருக்கு டிபி வச்சுது? ஷார்ட்டு தானே ஆனா இங்கேருந்து லாங். ஜஸ்ட் பிகாஸ் இதுதான் பேட்டர்ன். யூ டோன்ட் நீட் டு ட்ரேட் எவ்ரி ஃபக்கிங் டே. ஜஸ்ட் ரிமெம்பர், யூ டோன்ட் நீட் டு ட்ரேட் எவ்ரி ஃபக்கிங் டே. அவ்வளோதான். நேற்று இங்கேருந்து லாங் அடிச்சிருக்காங்க நிறைய பேர், எக்கச்சக்க லாங். இங்கேருந்து எல்லாம் மேலே ஈக்குவலைஸ் டார்கெட்டு 2RR கரெக்டாக வச்சா கூட ப்ரீவியஸ் வீக் யூரோக்கு டார்கெட். எங்கே போனா? எங்கே 2RR போனா? ஏன் போல? ஏன்னா இது மூவே கிடையாது. இது பயாஸ்க்கு ஆப்போசிட்டாக, இது அகைன்ஸ்ட், ஆர்டர் ஃப்ளோக்கு அகைன்ஸ்ட். பயாஸ் செல்லு. நீ ஷார்ட்டுக்கு பார்க்கணும். உட்காந்து லாங்குக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் 15 மினிட்டோட பிரேக்கர் வந்துச்சுப்பா. ஏதோ அலர்ட் அடிக்குது, ஒரே நிமிஷங்க. ஓகே. இது ஒரு நெட்டு சூத்தியா, இது வந்தே தொலையாது, என் தாலியாக இருக்க. ஓகே, வேறு வி ஜஸ்ட் பிகாஸ் இங்கே எல்லாரும் லாங் அடிக்கிறாங்க, நீயும் போய் லாங் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ரியலிஸ்டிக்காக சொல்லாமே, இப்போ நீ இங்கே லாங் அடிக்கிற, ஓகே, இந்த ட்ரேடு நல்லா இவ்வளோ தூரம் போயிட்டான்ப்பா, இவ்வளோ தூரம் போயிட்டான். நீ என்ன பண்ணுவ? பிரேக் ஈவன் மூவ் பண்ணுற. பிரேக் ஈவன் அஷ்ட்டு மறுபடியும் கதற மேலே தானே போயிருக்கான். ஜஸ்ட் பிகாஸ் ஐயோ மேலே போகிறானேன்னு சொல்லிட்டு நீயும் தூக்குதே துடிக்குதே நானும் போய் என்ட்ரு ஆகணும்னு அவசியமே கிடையாது. பொறுமையாக நேற்று நீ வெயிட் பண்ணியிருந்தனா அழகான ஷாட்டு, பாப் அப் அண்ட் ஓல்டு ஹை. இந்த ஷாட் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் இதுதான் நேற்று உங்களுக்கான செட்டப்பாக இருந்திருக்கும். 1 hour எஃப்இஜி எங்கடா? 1 hour எஃப்இஜி 1 hour எஃப்இஜியை காணுமே. அது ஒரு ரீக்ளைம்டு. அவ்வளோலாம் இல்லை, முட்டு கொடுக்கணுன்னு வேணா நான் எத்தனை வருவேன். மற்றவங்கள மாதிரி நான் ஓலோவுக்கு வரும்ல, முட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். அங்கே எஃப்இஜியும் கிடையாது, ஒரு புண்டையும் கிடையாது.
டைரக்ட் டர்ட்டில் சூப் என்ட்ரி வேணா இருக்குது. டர்ட்டில் சூப் அதுக்கு அடுத்தது எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக மாறிச்சு. யூ குட் ஹவ் என்டர்ட் அட் திஸ் கேண்டில். இந்த கேண்டலோட ஓப்பனிங் stop loss above this high or else this high, and you could have simply fucking targeted a 2RR bro, just 2RR. சிம்பிள், முடிஞ்சிருச்சு. நீ இவ்வளோ தூரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது உனக்கு. இஃப் யூ ஹோல்டர் மீன்ஸ் வெல் அண்ட் குட். உனக்கு 2RR தான் வேணா இங்கேயே முடிஞ்சிச்சு. இந்த வாரத்திலே வந்த உருப்படியான ஒரே செட்டப்பு இது ஒன்று வந்தது, அவள் தான் என்னோட A+ மாடல்னால் அது இது ஒன்று வந்துச்சு. இது என்னோட A+லாம் கிடையாது, இது என்னோட இன்னொரு டைப் ஆஃப் மாடல். டேரெக்டாக சூப்பில் என்ட்ரு ஆகுது, இதுக்கு கான்ஃபிடன்ஸஸ் தேவையில்லை, டேரெக்ட் சூப்பில் என்ட்ரு ஆகுது, அவ்வளோதான். இங்கே இந்த வாரம் யூரோவில் வந்ததே 2 ட்ரேட் தான். நான் இப்பயும் சொல்கிறேன், இப்போ இன்னுமே இதை கொஞ்சம் தூக்கி இன்றைக்கி எத்தனை பேர் மாட்டுவானுங்க மட்டும் பாரு யூரோவில். இப்போ இங்கேருந்து லாங் அடிக்கிறதா இல்லை எங்கேருந்தாவது போய் ஷார்ட் அடிக்கிறதா, இந்த ஈக்குவல் வரைக்கும் நிறைய பேர் இப்போ முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தே டோன்ட் நோ வென் டு ட்ரேட் அண்ட் வென் நாட் டு ட்ரேட். இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணுற கண்டிஷனாக கேட்டால் எனக்கு கண்டிஷனே கிடையாது. பட் ஐ ஹாவ் அ ட்ரேட், ஐ ஹாவ் அன் ஐடியா, ஐ ஹாவ் அ ட்ரேட். பட் தேர் இஸ் அ சான்ஸ் தட் ஐ மைட் நாட் ஈவன் என்டர் ஆன் த ட்ரேட். ஜஸ்ட் நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் மாட்டுவாங்க, நான் ஜாலியாக வெளிலேருந்து வேடிக்கை பார்க்குறேன். அந்த டிசிஷனே உங்களால் எடுக்க முடியல. நான் வெளிலேருந்து பார்க்க போகிறேன் ப்ரோ அப்படின்ற டிசிஷனே உங்களால் எடுக்க முடியல. எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் போய் எடுக்கிறேன் ப்ரோ, எனக்கும் கை நம்ம ப்ரோ. தேவையே இல்லையே. என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இது? என்ன மயிறு ப்ரைஸ் ஆக்ஷன் இது? என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இது? இங்கே மேலே ஈக்குவலை வைக்கிறான் இவன். என்னடானா இவன் ஏயு என்னடானா மேலே ஈக்குவலை, என்யூ என்னடானா இந்த ஹைஸு கிட்ட போயிட்டு இந்த ஹையை கூட தூக்காமல் மறுபடியும் இப்போ கீழே ஊற்றுறான். கீழே ஃபுல்லாக எல்லாரும் இப்போ மறுபடியும் மேலே போயிட்டுருக்கான். இங்கே ஃபுல்லாக எல்லாரும் ஆனால் மேலே போயிட்டுருக்கான். ஏன் தெரில. இதுதான் நான் சொல்கிறது, மட்டமான ப்ரைஸ் ஆக்ஷன் இது. ஒரு A+ கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, ஏதோ குப்பை செட்டப் இது. அப்போ எதுக்கு நான் போய்ட்டு நான் இதை உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி? உனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு. அந்த ரூல்ஸ் வந்தால் பட்டனை வைத்து, இல்லையா தயவு செஞ்சு வாக் அவே, ஜஸ்ட் ஃபக்கிங் வாக் அவே ஃப்ரம் த சார்ட்ஸ். அவ்வளோதான். உன்னை யாருமே இப்போ ப்ரெஷர் கொடுக்கலே, இல்லை நீ எடுத்தே ஆகணும், அது எப்படி நீ எடுக்காமல் இருக்கலாம், தப்பு நீ ட்ரேடுன்னு உன் காதில் வந்து யாரும் 3 படத்தில் தனுஷ் மாதிரி வந்து சொல்லவே இல்லையே. நீயே தானே போய் பட்டனை வைத்துற. நீ இவரே அடுத்து வரான், அப்புறம் இவரே குத்துதே கொடையுதேன்னு வரான். என்ன ரங்கா ஜோக்கா இல்லையா? யூ டோன்ட் நீட் டு ட்ரேட் எவ்ரி டேடா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ அடுத்து ரிஸ்க்கு. உங்களோட லூசிங் ஸ்டிக்கில் நீங்கள் எப்படி ப்ரோ ரிஸ்க் வைப்பீங்க? அப்போ நீங்களாம் லாஸே பண்ண மாட்டிங்களா ப்ரோ? இப்போ தான் 2 நாள் முன்னாடி தான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டேன். என்னுடைய 9 மாதம் என் கையில் அந்த லைவ் அக்கௌண்ட் பறந்துச்சு. 10 ட்ரேட் எடுத்தேன், 10 ட்ரேடுக்கும் ஒரு 1% ரிஸ்க்கு. அவள் தான் 10 ட்ரேடாக எனக்கு ஸ்டாப் அவுட் தான். விச் இஸ் அகைன் அந்த 10 ட்ரேடுமே என்னோட A+ செட்டப் தான். அதுக்குன்னு இப்போ என் மாடல் ஃபெயில் ஆச்சா? ஐயோ என்ன அப்புறம் 10 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்க, அப்போ நீங்கள் டம்மி ட்ரேடரா? உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியாதா? ஆமாம், எனக்கு ட்ரேட் பண்ண தெரியாதுப்பா, எனக்கு என்ன சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு ட்ரேட் பண்ண தெரியாதுப்பா. உடனே இப்போ அதை தூக்கின்னு வருவானுங்க ஒரு குரூப், ஒரு செட் ஆஃப் பீப்புள். ப்ரோ உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரில ப்ரோ, அதான் ப்ரோ லாஸ் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, எனக்கு ட்ரேட் பண்ண தெரிலப்பா, நான் ஒத்துக்கிறேன், நான் பாட்டு தான். அப்போ there are some times that you will go on a losing streak for weeks and for months. ஜஸ்ட் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அக்டோபர் ப்ரைஸ் ஆக்ஷன் வில் பி த வேர்ஸ்ட் ஃபார் மெனி பீப்புள்ஸ். எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ப்ளோ ஆயிருக்கு, எவ்வளோ பேர் பே அவுட் மொத்தமாக பே அவுட் வரைக்கும் போய்ட்டு மொத்தமாக டில்ட் ஆகி ப்ளோ பண்ணது. ஈவன் நானே ஃபியூச்சர்ஸில் 2 அக்கௌண்ட் பறக்க விட்டேன் இந்த மாதம். நான் டிஸ்கார்டில் கூட சொல்லியிருப்பேன், ஐ மீன் ஃபக்கிங் ஹெவி ட்ராடவுன் ஆன் ஃபியூச்சர்ஸ். கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ண எல்லா லைவோட பஃபரையும் ஒரே நாள் தான் மொத்தமாக டில்ட் ஆகி காலி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை பொறுமையாக பில் பண்ணி வந்துட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நான் அதை பில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பே அவுட் எடுத்து இட் டேக் சம் டைம். சரி, நான் எப்பயுமே சொல்கிறேன், ஃபியூச்சர்ஸில் நான் ஒரு நூப்பு தான், நானே அதை ஒத்துப்பேன். எனக்கு ஃபியூச்சர்ஸ் அவ்வளோவா ட்ரேட் பண்ண தெரியாது. ஃபியூச்சர்ஸில் நான் இப்போ தான் ஒரு கற்றுக்குட்டி, இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். மேக்ஸிமம் இந்த இயர் எண்டுக்குள்ளே நான் ஃபியூச்சர்ஸை பிடிச்சிருவேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து என் ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூச்சர்ஸாக தான் இருக்கும். இந்த இயர் எண்டுக்குள்ளே நான் என்னென்னலாம் விற்ற காட்ட முடியுமோ ஃபக் அரவுண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட்டுன்றதை காட்டிடுவேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் என் மெயின் ஃபோக்கஸே ஃபியூச்சர்ஸ். ஆனால் ஃபாரெக்ஸில் நம்ம செட்டில்டு, அவ்வளோதான். நமக்கு தெரியும் அவன் எங்கெங்கே என்ன பண்ணுறானுங்க, நான் என்றைக்கு போய் விளாட்ணுன்னு. அது ஒன்று தான் எனக்கு ஃபியூச்சர்ஸில் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஃபியூச்சர்ஸுன்றது அது அந்த டிஃப்ரெண்ட்டான டைமுக்குள்ளே ஆப்ரேட் ஆகிற அசட்னால அது என் அது என்னோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியல என்னால், என்னோட ஃப்ரேம் ஒர்க்குள்ளே. ஸோ ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அந்த மாதிரி உனக்கு எந்த மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஜஸ்ட் ஃபக்கிங் கோ அண்ட் எக்ஸிக்யூட்ரா.
சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு 2 மாதத்துக்கு வந்துட்டோம். 60 நாள் தான் இருக்குது. ஒழுங்காக வெள்ளை எங்கேயும் போய் பொறுக்காமல் இதை நீ பிஸ்னஸாக பண்ணணும், நான் சீரியஸாக பண்ணணும் ப்ரோ அப்படின்னா தயவு செஞ்சு லாக்இன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நான் எழுதி தரேன், நீ உனக்கான செட் ஆஃப் ரூல்ஸை போட்டு 1 மாதம் அடுத்த லிட்ரலி நவம்பர் எண்டு வரைக்கும் நீ அதை மட்டும் ஃபாலோ பண்ண. உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிலனா நான் என் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். என்னோடய யூடியூப் சேனலில் நான் டெலீட் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். உனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை செவுத்துலையோ இல்லை உன் சிஸ்டம்லேயோ ஒட்டி வச்சிரு. நீ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு ஈடு பாரு, எனக்கான ரூல்ஸ் எல்லாமே இருக்கா, அதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட கை வைக்காது. உனக்கு 5 ரூல் 6 ரூல் இருக்கா, அந்த 6 ரூலை மெட்டாச்சா, இப்போ நான் பட்டனை எடுத்துறேன்ப்பா. அந்த ட்ரேட் உனக்கு லாஸ் ஆனாலும் இட் won't even affect you a single fuck. அது ஒன்று அஃபெக்டே பண்ணாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ உன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் எடுத்தனா மேக்ஸிமம் உன்னால் 3 அக்கௌண்ட்டுக்கு மேலே ப்ளோ பண்ண முடியாது. நான் ஏன் அந்த 3 அக்கௌண்ட்டுன்னு பர்டிகுலராக சொல்கிறேன்னு பார். சம்டைம்ஸ் ஒரு மாதம் ஃபுல்லாக மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, திடீர்னு ட்ரேட் நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு ட்ரம்ப் வந்து சைனா அப்படின்னா அக்கௌண்ட்டு ஸ்லிப்பேஜில் ப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக மட்டும்தான் உன் அக்கௌண்ட் அந்த 3 அக்கௌண்ட் ப்ளோ ஆகுமே தவிர்த்து நீ ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் ஒரு ரூலை பிரேக் பண்ணாமல் நான் கிழிச்சது தான் கோடு, நான் வச்சது தான் சட்டம்னு நீ அதை 1 மாதம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு ஃபாலோ பண்ண உனக்கு டெய்லி ட்ரேட்ஸே வராது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இப்போ நீ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சினா உனக்கு டெய்லி ட்ரேட்ஸே வராது. ஃபக்கெட் வீக்லி ஒரு ட்ரேடுனே கணக்கு வச்சுக்கோ, அப்போ மாதத்துக்கே உனக்கு 4 ட்ரேடு தான் வரும். ஆனால் அந்த 4மே உன் மனசார சாட்டிஸ்ஃபிகேஷனோட அந்த 4 ட்ரேடு நீ எடுப்ப. அந்த 4 ட்ரேட் லாஸ் ஆனாலுமே உனக்கு ஓவராலாக 4% தான் லாஸ்லேயே இருப்பேன். ஏன்னா ட்ரேடுக்கு 1% கணக்கு வச்சா 4% தான் லாஸில் இருப்பேன். நான் எழுதி தரேன், இதை யாராலையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. நான் லூசிங் ஸ்டிக்கில் இருக்கும்போது அதான் பண்ணுவேன். நான் லூசிங் ஸ்டிக்கு போனால் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய பெரிய கேபிட்டல் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஓரம் வச்சுருவேன், புதுசாக ஒரு 5K அக்கௌண்ட் வாங்கிடுவேன். ஏன்னா லூசிங் ஸ்டிக்கில் கான்ஃபிடென்ஸுன்றது பிரேக் ஆகும். நீ எவ்வளோ பெரிய புளுத்தியாக இருந்தாலும் கான்ஃபிடென்ஸுன்றது அங்கே பிரேக் ஆகும். நீ 3 மினிட்ல முன்னாடி வெறி கொண்டு 3 மினிட் 1 மினிட் 60 எடுத்துக்கிட்டு இருந்திருப்ப. லூசிங் ஸ்டிக் போனதுக்கப்புறம் 15 M30 H1ன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பயம் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு தேவை அதை என்னோடய மெட்டாவை ரெட்டிலேருந்து நான் க்ரீனுக்கு மாற்றணும். நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா என்னோடய லைவ் அக்கௌண்ட்ஸு எவால்ஸு எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக 1 மாதத்துக்கு ஒரு 5K அக்கௌண்ட் வாங்கி நான் ட்ரேட் பண்ணுவேன். லிட்ரலி ஒரு புது 5K அக்கௌண்ட் வாங்கி மறுபடியும் நான் எழுதின ரூல்ஸ் எல்லாம் எழுதி அப்படியே முன்னாடி இப்படி இருக்கும் சிஸ்டமில், இந்த இடத்துல ஓரத்தில் நோட் பேடில் போட்டு வச்சுப்பேன். நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு ரீடு பார்ப்பேன். லிட்ரலி நான் எப்பப்போலாம் லூசிங் ஸ்டிக் போகிறேனோ இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் நான் மறுபடியும் வெளில ஏஞ்சி வரேன் அந்த லூசிங் ஸ்டிக்லேருந்து. அதனால தான் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அந்த 5 மினிட் 60 என்ட்ரு ஆனாலும் 10 பேர் வெயிட் பண்ணுற இடத்துல நான் அங்கே போய் பட்டன் ஐத்துன்னு ஜாலியாக உட்காந்துருப்பேன். ஏன்னா அப்படி தான் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸுன்றது பில்ட் ஆச்சு. அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன சைஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா எனக்கு தெரியாது. இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி மற்றவங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும் எப்படி எவ்வளோ கேபிட்டலில் ட்ரேட் பண்ணுறாங்க. யூ டோன்ட் நீட் டு மென்ஷன் எனி ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ். ஜஸ்ட் சே 50K or 100K or 150K or 200 or 350, 400, 500 whatever you guys can. யாரும் இங்கே ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. நான் என்னோடய கேபிட்டல் சொல்லிடுறேன். எனக்கு CFDயில் 280K லைவில் இருக்குது. அதில் ஒரு லைவ் ப்ளோ ஆயிடுச்சு 60K. இப்போ 280லேருந்து 220க்கு மாறிடுச்சு. நான் புதுசாக 2 50K ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அகைன் அது எல்லாமே டேரக்ட் லைவ். நெக்ஸ்ட் ப்ராப் ஃபார்ம்லேருந்து ஆஃபரில் 2 50K வாங்கிட்டேன். ஸோ இப்போ அகைன் ஐம் பேக் டு 320K லைவில். அது போக எவால்ஸில் ஒரே ஒரு 60K மறுபடியும் 5 ஹவர்ஸில் எடுப்பேன். ஏன்னா நான் அடுத்து கொஞ்ச நாள் வந்து ஃபியூச்சர்ஸை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு மறுபடியும் CFDக்குள்ளே குதிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் இப்போ ரொம்ப ஆல் டைம் ஆகி போனதுனால என்னால் ட்ரேட் பண்ண முடியல நார்மலாக இருக்க தவிர. இப்போ நான் ரொம்ப லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபியூச்சர்ஸில். ஸோ அதனால் ஃபியூச்சர்ஸை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பேக் டு 4x வரலான்னு இருக்கேன். ஸோ அதனால் ஒரு எவால் எடுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய லைவ் கேபிட்டல். ஆஸ் ஆஃப் நோ கரண்ட்லி ஐம் செட்டிங் at 320K. அதில் 5 ஹவர்ஸில் அக்கௌண்ட் இருக்குது, ஃபண்டிங் பெப்ஸில் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டில் கன்சிஸ்டன்சி ரூல் வேறு இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பே விட்டு போகிறதுக்கு டைம் ஆகும். நான் இப்போ தான் அந்த 2 அக்கௌண்ட்லேயும் 500 எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 5 வின்னிங் டே வேணும். அது போக நான் அதில் 25% கன்சிஸ்டன்சி மீட் பண்ணணும். அது போக அதில் ஸ்டாப் லாஸ் ட்ரையலு. ஸோ அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். நான் ஆஃபரில் இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் பிளாட்ஃபார்ம் இஸ் குட்.
பட் நான் பே அவுட் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது வேணால் அது ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறேன். ஏன்னா எனக்கு பே அவுட் வராமல் நான் எதுவும் சஜஸ்ட் பண்ண முடியாது. அகைன் ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர் நார் ஃபினான்ஷியல் அட்வைசர், ஐம் ஜஸ்ட் அ டெமோ ட்ரேடர், டோன்ட் ட்ரஸ்ட் மீ. டிஸ்க்ளைமர். இதுதான் கைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஐ கேன் எவர் கிவ் யூ. லூசிங் ஸ்டிக்கு போறியா, உன்னோட ரூல்ஸ் எழுதிட்டு ஒரு சின்ன 5K அக்கௌண்ட் வாங்கிக்கோ. ஈவன் இஃப் நீங்கள் 5K அக்கௌண்ட் தான் ப்ரோ நான் ட்ரேட் பண்ணுறனாலும் விச் இஸ் அகைன் வெல் அண்ட் குட். நீ இப்பயே உன்னோட மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் பெரிய சைஸ் போகும்போது செம்ம சூப்பராக இருக்கும் உனக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் உனக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ மறுபடியும் இன்னொரு ஒரு 5K வாங்கிடு. உன்னோட 5K அக்கௌண்ட் வந்து ஒரு 6% 5% தாண்டி ட்ராடவுனுக்கு போயிடுச்சுன்னா யோசிக்காது, காசு போட்டு புது 5K வாங்கிடு. மறுபடியும் அந்த புது 5K ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரேட் பண்ணு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறதுன்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அதை எப்படின்னும் நான் உங்களுக்கு கைட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு தெரியல கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ கீழே கமெண்ட்ஸில் இருக்கவங்களோட என்ன அக்கௌண்ட் சைஸ்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் அடுத்து வேறு என்ன டாபிக் போடுறதுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வேணா நெக்ஸ்ட் டாபிக் ட்ரை பண்ணுறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ட்ரேட் கேர்ஃபுல்லி, ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. Peace.